Hello everyone, welcome back to my channel Creative Nest of Nithya. இது வந்து எங்கள் ஃப்ரண்ட் ரூம்லேருந்து 2 பெட்ரூம் போகிறதுக்கு நடுவில் ஒரு சின்ன பேசேஜ் இருக்கும். அந்த பேசேஜில் நடுவில் ஒரு காமன் பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூம் பக்கத்தில் இருக்கிற இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் செவுரு வந்து இந்த மாதிரி பவுடராக விழுந்துகிட்டே இருந்தது. அந்த செவுரு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் பேட்சாக அசிங்கமாக இருந்தது. எதனாலன்னு இந்த செவுத்தோட அப்படியே பேக் சைடில் வந்து எங்கள் மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மெயின்டெனன்ஸில் இருந்திருக்க மாட்டிருக்கு. அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் டேம்பாகி இந்த செவரு கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. பட் நாங்கள் வரும்போது அவங்க அதெல்லாம் ரெடி பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் அது ஈரம் இல்லை. அந்த ஈரம் காஞ்சாலுமே அந்த ஒயிட் வாஷ் பண்ணது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுனாலே என்னமோ அதுலேருந்து விழுந்துகிட்டே இருந்தது. சரி, அதனால் இதுக்கு ஒரு வால்பேப்பர் வச்சு ஒரு சின்ன மேக் ஓவர் மாதிரி பண்ணிடலாம், அசிங்கமாக தெரியக்கூடாதுன்ட்டு வேண்டி கவர் பண்ணேன். இந்த வால்பேப்பர் வந்து நான் பழைய வீட்டிலே நிறைய வால்க்கு யூஸ் பண்ணி மிச்சம் எனக்கு கொஞ்சம் இருந்தது, அதை நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது இந்த வால்க்கு இப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பட் எனக்கு வந்து அது கொஞ்சம் தான் பத்துச்சு, கொஞ்சம் பத்தில் மறுபடியும் நான் ஆர்டர் போட்டேன். இது அமேசான்லேருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் ஸ்லைட்டாக கலர் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அந்த பிளாக் பழசு நான் வீட்டிலேருந்து கொண்டு வந்தது வந்து நல்லா டார்க் பிளாக்ல இருந்தது. இப்போ நான் ஆர்டர் போட்டது வந்து ஒரு மாதிரி கோல்டன் மிக்ஸ்டு பிளாக்காக இருந்தது. திருப்பியும் நான் அதை ரிட்டன் கொடுத்து ஆர்டர் போட்டால் மறுபடியும் அதே மாதிரி தான் நல்லா டார்க் பிளாக் கிடைக்கல எனக்கு. சரி பரவாயில்ல, திருப்பி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இது வேறு பாதியாக ஒட்டி வச்சு அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையே ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தா தான் தெரிஞ்சது. சும்மா ரேண்டமாக இப்படி நம்ம க்ராஸ் பண்ணும்போதெல்லாம் பார்க்கும்போது தெரியுறதில்ல, கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. மற்றபடி பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியல. எந்த வாலில் ஒட்டும் போதும் அதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக கிளியர் பண்ணிடலாம். எனக்கு ஃபுல்லாக இந்த பேட்சாக இருந்தது, அது ஃபுல்லாக நல்லா ஒரு மைக்ரோ ஃபைபர் துணி வச்சு நல்லா கிளியர் பண்ணி எடுத்துட்டேன். வால் நல்லா கிளியராக ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் வால்பேப்பர் நிற்கும். எந்த வால்பேப்பர் வாங்கினாலும் அங்கேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி எந்த மாதிரி சர்ஃபேஸ் கொட்டினா அது கரெக்டாக நிற்கும், ஸ்டடியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி என்னோடய வால் கலர் வந்து ஒரு ஐவரி கலர்ன்றதுனால பாத்ரூம் டோரு நிலவு எல்லாமே அந்த கலரில் இருக்கிறதுனால ஓகே, இந்த பிளாக் அண்ட் கோல்டு காம்பினேஷன் வந்து என்னுடைய இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு நல்லா ஆப்டாக சூட் ஆயிடுச்சு. வால்பேப்பருக்கு பேக் சைடில் என்றைக்குமே நிறைய பேப்பர்ஸ் அதோட ஒயிட் கலர் ஷீட் கிடைக்கும், அதை எடுத்து வச்சு நம்ம ஏதாவது ஷெல்ஃப்ஸ்க்கு ஏதாவது ரன்னர் மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரண்ட் ரூம்லேருந்து இந்த பேசேஜுக்கு போகும்போது முன்னாடியே ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். அது உடனே அந்த இமீடியட்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டடி ரூம் வரும், அதுக்கு ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஓப்பனாக இருக்கிறதுனால ஸோ இது சும்மா ஜஸ்ட் ஹைலைட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதே வால்பேப்பரை அதே சேம் கலர்ஸை இதுக்கு கொடுத்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ லுக் வைஸ் இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக ஒட்ட ஆரம்பித்தாலே போதும், இந்த டிசைன் இந்த பேட்டர்ன்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் ஏர் பபிள்ஸ் எல்லாம் எதுவும் வராமல் க்ளீனாக ஒட்டிடலாம். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.